திருவரங்கன் உலா அத்தியாயம் 7. சுவாமி, அடியேனை பொறுத்தருள வேண்டும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை நினைவு கூறுங்கள். இதுபோல் அப்போதும் தில்லி பாதுஷாவின் படை நம் மீது படையெடுத்து வந்தது. நமது பலத்தை மிகையாக நம்பி மதில் கதவுகளை சாத்தி தைரியமாக உள்ளே இருந்தோம். ஆனால் நடந்தது என்ன? டில்லி படைகள் நம் பாதுகாப்பை உடைத்து நகருக்குள் புகுந்தன. நம்மை சூறையாடின. நமது பொருள்கள் யாவும் பறிபோயின. கோயில் பொருள்களும் பறிபோயின. எனது தந்தை உயிரிழந்தது அந்த கலேபரத்தில்தான். ஆகவே வரும் ஆவேச படைகள் முன் நமது திறமையெல்லாம் வெறும் தூசு ஆகும் என்றான். அப்படியானால் வேறு என்ன செய்வது என்றார் வாதூலர். நகரத்தை விட்டு யாவரும் வெளியே போக வேண்டும். எல்லோரும் தங்கள் தங்கள் பொருள்களை முடிந்தவரை அப்புறப்படுத்த வேண்டும். இல்லாவிடில் இலக்கான இடங்களில் அவைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும். இவைகளை தவிர வேறு எதுவும் செய்வதற்கில்லை என்றான் குலசேகரன். பெரியவர்கள் யாவரும் திகைப்படைந்து யோசனையில் ஆழ்ந்து கிடப்பதைக் கண்ட குலசேகரன், சுவாமிகால், அவகாசம் அதிகம் இல்லை, உடனே உத்தரவு கொடுங்கள். கோவில் முரசுகளை அடித்து எல்லோருக்கும் விஷயத்தை தெரியப்படுத்துங்கள் என்றான். சிறிது நேரத்தில் கோவில் திருவோலக்கம் கலைக்கப்பட்டது. கோவில் துறந்தரின் கட்டளையின் பேரில் முரசு அடிப்போர்கள் நகரின் நாலா திசைகளையும் நோக்கி விரையத் தொடங்கினார்கள். தன் பணி தீர்ந்த பிறகு கோவிலை விட்டு அதே அவசரத்துடன் குலசேகரன் வெளியேறினான். உடனே வீட்டுக்கு ஓட வேண்டும். தாயாரை கண்குளிர தரிசிக்க வேண்டும். அவளுடன் மனம் குளிர பேச வேண்டும் என்று நினைத்த அவன் வீதியில் நுழைந்து வேகமாக நடந்தான். திருவோலக்கம் கலைந்த ஜனங்கள் அப்போது தங்கள் வீடுகளுக்கு பரபரத்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். மாட மாளிகை வீதியை அடைந்து அவன் விரைவாக சென்று கொண்டிருந்த போது தித்தா தித்தா என்ற மத்தள முத்தாய்ப்புக்கள் காதில் விழ, அதைத் தொடர்ந்து குழல் ஒலியும் இனிமையான குரல் ஒலியும் விழத் தொடங்கின. உடனே மனத்தின் மூலையில் அந்த பெண்ணாக இருக்குமோ என்ற நினைவு ஊற்றுப்போல் எழுந்து அவன் மனம் முழுவதையும் ஆக்கிரமிக்கத் தொடங்கியது. நாடு எரியும் போது கீதமா என்று வெகுண்ட அவன் சடக்கென்று தன் திசையை மாற்றி இசை எழுந்த வீட்டை நோக்கி அவசரமாக நடந்தான். பூன் பிடித்த பெரிய நிலக்கதவை திறந்தவுடன் உள்ளே தெரிந்த விசாலமான கூடத்தின் நடுவில் சந்திரிகையை உருக்கி வார்த்தாற்போல் வாசந்திகா மட்டிலும் உட்கார்ந்திருந்தாள். அவளது ஒரு கையில் குழலும் காலுக்கடியில் மத்தளமும் சிக்கியிருந்தன. ஓ என்று அவனை பார்த்து சொல்லிய அவள் குழலை தூக்கி கொண்டு எழுந்து மருங்கு அசைய மெல்ல நடந்து வந்து குழலின் நுனியால் செல்லமாக தன் அதரங்களை தட்டி கொண்டு அவன் முன்னே நின்று அவனை மேலும் கீழுமாக ஒரு ஒய்யார பார்வை பார்த்தாள். பிறகு என்ன விஷயம் என்று குளிர்ந்த குரலில் கேட்டாள். அவள் தோற்றமே அந்த கேள்வியாக வடிந்திருப்பது போல் அவள் உடல் முழுதிலும் ஒரு அபிநயம் பரிணமித்தது.